சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறட்டும். நம் பாபாவின் அருள், உங்கள் குலதெய்வத்தின் அருள் மற்றும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இத்தனை வாரங்களாக, மாதங்களாகன்னு சொல்லணும், நம்ம பாபாவின் தசவதாரம் கான்செப்ட் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் 2 வீக்ஸா பாபாவின் பலஸ்ருதி பார்த்தோம். இந்த வாரம் என்ன கான்செப்ட்னா பாபாவின் கல்யாண குணங்கள். கல்யாண குணங்கள்ல என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கல்யாண குணங்கள் அப்படின்ட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு நம்ம சொல்ல மாட்டோம். அவதார புருஷர்களுக்கு, பகவானுக்கு தான் கல்யாண குணங்கள் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாராயணருடைய கல்யாண குணங்கள் 16 கல்யாண குணங்கள் சொல்லுவாங்க. ராமருக்கு கல்யாண குணங்கள் சொல்லுவாங்க. கல்யாண குணங்கள் அப்படின்னா தெய்வீகமான குணங்கள் சொல்லலாம், மிக உன்னதமான குணங்கள், மங்களகரமான குணங்கள், நன்மை தரும் குணங்கள், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இது எல்லாமே கல்யாண குணங்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்துருது. அந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள் யாருக்கு இருக்கும்? அவதாரங்களுக்குத்தான் கல்யாண குணங்கள் இருக்கும், அப்படித்தானே? சோ நம்ம பாபா, நம்ம இத்தனை நாள் பார்த்ததுல பாபாவே ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இந்த கிறிஸ்டல் கிளியர் சொல்லுவாங்கல்ல. சோ அது இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர், பாபா ஒரு அவதாரம் தான் அப்படிங்கிறது. அப்போ பாபாவுக்கும் கல்யாண குணங்கள் இருக்கும்ல. இன்ட்ரெஸ்டிங்லி பாபாவை பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு புக்கும் நான் எடுத்து பார்க்கும்போது, இந்த புக்ல பார்த்தேன் அப்படின்னு பாக்குற நேரத்துல அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒவ்வொரு புத்தக தலைப்புமே பாபாவுடைய குணங்களை தெரிவிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கா இருக்கே அப்படின்னு நினைச்சேன். இது எனக்கு உண்மையாவே ஒரு ஸ்பெஷலா எனக்கு தெரிஞ்சது. இப்படி மத்த குருமார்களுடைய புக்ஸ் இருக்கான்னு எனக்கு ரொம்ப தெரியல. பட் ஸ்டில் எனக்கு பாபாவுக்கு உள்ள மாதிரி இருந்திருக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு புக்கு டைட்டிலுமே, அதாவது ஒவ்வொரு புக்கு தலைப்புமே வித்தியாசமா பாபாவுடைய அந்த குணங்களை நிரூபிக்கிற மாதிரியே இருந்துச்சு. சோ அவருடைய கல்யாண குணங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த புத்தகத்தோட சேர்த்து இது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த புக்கை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இது இப்படி ஒரு புக்கு இருக்குங்கிறது. அது போக இதுதான் அவருடைய ஒரு குணம் அப்படிங்கிறதும் தெரியும். இப்ப நானா பாபா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றதை விட புக்ல இருக்குங்கும் போது அது இன்னும் ஆணித்தரமான உண்மையாயிருது, அப்படித்தானே? ஒரு புக்ல ஒரு மென்ஷன் பண்றாங்க. இப்ப நானுமே 2-3 புக்ஸ் எழுதியிருக்கேன் பாபாவை பத்தி. அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன ஃபீல் பண்ணேன், அந்த ஒரு உண்மையதான் புக்ல நான் கொடுத்திருப்பேன். சோ அப்போ ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது உண்மை. அப்ப பாபாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிவிக்கிற ஒரு உண்மையா ஆயிருது. அது போக இப்ப புத்தக தலைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாபாவுடைய 108 நாமாவளிகள் நம்ம நார்மலி படிச்சது உண்டு இல்ல. ஓம் சாய்நாதாய நமக, ஓம் லட்சுமி நாராயண நமக, இப்படி 108 இது வரும், அப்படித்தானே? சோ இது என்னது நீங்க நினைக்கிறீங்க? பாபாவுடைய கல்யாண குணங்கள், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாமே கலந்ததுதான் அந்த 108 நாமாவளி. நம்ம நரசிம்ம சுவாமி அவர்கள் கொடுத்தது. யாரு உலகம் ஃபுல்லும் பாபாவுடைய புகழ் பரவலுக்கு காரணமா இருந்தாரோ அந்த நரசிம்ம சுவாமி தான் 108 நாமாவளி கொடுத்தவர். நான் ஏற்கனவே அந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு லைன் 108 நாமாவளியில வர்ற ஒவ்வொரு லைனும் ஒரு புக்கா கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு. சோ அந்த கேரக்டர் ஒரு லைன், இங்க ஒரு வரி ஒரு புத்தகமா ஆயிருக்கு. இப்போ நாராயண சுவாமி அவர்கள் பாபாவுடையத ஒரு லைன்ல அவருடைய கேரக்டரை கொடுத்திருக்காங்கன்னா அத இன்னொருத்தங்க புக் எழுத தெரியுறவங்க புத்தகமா எழுதியிருக்காங்க. சோ பாபாவுடைய புக்ஸ் நிறைய இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல
இருக்கு. பட் நான் சொல்ற அந்த கல்யாண குணங்களை மென்ஷன் பண்ற மாதிரி உள்ளது நிறைய இங்கிலீஷ்ல தான் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்னங்கிறதையும் நான் வந்து சொல்லுவேன். நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாபாவுடைய நாமாவளியில வர்ற ஒரு வரி, அது எந்த வரியோ அந்த குணங்கள், அந்த குணம், அது ரிலேட்டடா என்ன புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ என்ன புத்தகம் ஒரு ஒரு பாபாவுடைய ஒரு கல்யாண குணங்கள் கொடுத்திருக்கிறதுக்கு தொடர்புடைய நாமாவளி என்னது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டு ஒண்ணுதான், இப்படி அல்லது இப்படி, அந்த ரீதியில தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பாபாவுடைய கல்யாண குணங்கள் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு மனசுல வந்து பதியும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த கல்யாண குணங்கள்லாம் பாக்குறதுக்கு முன்னால அவர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவதார புருஷன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து நினைக்கலாம். நான் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் அவதார புருஷன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. பாபா யார் அப்படிங்கிறதுக்கே, அதாவது பாபாவை பத்தி ஒவ்வொரு சொல்றதுக்கே ஒவ்வொரு புத்தகம் இருக்குது. அதுதான் அதுல ஒரு பெரிய அதிசயம். ஒரு வரி சொல்லணும்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. பாபாவுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு புத்தகம் இருக்குது. இப்ப பாபா யார் அப்படின்னு கேக்குறதுக்கு கூட ஒரு புத்தகம் நரசிம்ம சுவாமி ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. ஹூ இஸ் சாய் பாபா அப்படின்ட்டு வந்து எழுதியிருக்காரு. அதனுடைய தமிழ் இந்த இது ஷீரடி சாய் பாபா யார், இது வந்து தமிழாக்கம் பண்ணது நரசிம்ம சுவாமி அவர்கள். எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாங்க. மயிலாப்பூர் கோயில்ல இருந்து எல்லாமே தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. பாபாவை பத்தி நரசிம்ம சுவாமி எழுதுற ஃபர்ஸ்ட் புக் இது வந்து. சோ இதுலயே ஷிரடி சாய்பாபா யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோடைய ஒரு புக்கு. சோ நான் அந்த புக்குல உள்ள டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே நான் சொல்ல போறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ண போறேன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நான் ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ண போறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கே பதில் இன்னொரு புத்தக தலைப்புல இருந்து கொடுக்க போறேன். இது ஷிரடி சாய்பாபா யார் அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம். சோ அதுக்கு ரிலேட்டடா உள்ள புக்கு என்ன புக்கு? ஷிரடி தெய்வம் அப்படிங்கிற புக்கு. இது வந்து வசந்த அம்பலவாணன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கு வந்து நம்ம ஸ்ரீ சாய் சச்சரிதம் இருக்குதுல்ல, சேம் புக்கு அவங்க இன்னும் சிம்பிளிஃபைடா நல்ல தமிழ் அழகா எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை பத்தி முன்னாலே நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த புக்கு எழுதின அந்த மேடம் தான் என்னுடைய புக்குக்கு அணிந்துரை எழுதினாங்க. அது என்ன புக்கை பத்தி சொல்லும் போது நான் என்ன கொஞ்சம் நிறைய சொல்லுவேன். சோ ஷீரடி தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் போட்டிருக்காங்கன்னா அப்போ இதுலயே ப்ரூவ் ஆகுது அவர் யார் அப்படிங்கிறதுக்கு. ஷீரடியோடைய தெய்வம் என்ன அழகா அந்த ஒரு சின்ன ஒரு தலைப்புலயே நம்மளுக்கு வந்து பாபாவை பத்தி சொல்றதா அர்த்தமாயிருது. அப்படிதானே? இவங்க மட்டும் சொல்லல, இன்னொருத்தங்களுமே வந்து ஷிரடி சாய்பாபா எ பிராக்டிக்கல் காட்னா என்ன சொல்லலாம்? அன்றாட வாழ்வுல இருக்கிற கடவுள். கடவுள் எங்கேயோ இருக்காருன்னு கிடையாது, நம்ம கூடவே இருக்கிற கடவுள் அப்படின்ட்டு அழகா வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன், ஷாமா கூட சொல்லுவாரு சல்தே போல்தே காடு தேவா, சல்தே போல்தே தேவா, அதாவது நடந்துகிட்டே இருக்கிறவங்க, வாக்கிங் டாக்கிங் காட் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கேன். சோ பாபா அப்படிதான் இருந்தாரு. அப்போ தெய்வம் அப்படின்ட்டு அவங்க புக்கே எழுதியிருக்காங்கன்னா அப்ப அது உண்மைதானே? பாபா ஷிரடி தெய்வம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம், அப்படித்தானே? அப்படி அந்த நாமாவளியில என்ன சொல்லியிருக்காங்க? ஓம் லட்சுமி நாராயணாய நமக, அவரே லட்சுமி நாராயணர். ஓம் கிருஷ்ண ராம சிவ மாருத்யாதி ரூபாய நமக, அவரே கிருஷ்ண ராமன் சிவன் மற்றும் ஆஞ்சநேயரின் தெய்வீக வடிவங்களில் தோன்றியவர். ஓம் பரமேஸ்வராய நமக, வேற யாரும் இல்ல, அவரே பரமேஸ்வரர். ஓம் வாசுதேவாய நமக, ஓம் வெங்கட ரமணாய நமக. சோ இந்த இதுகள் எல்லாமே வந்து நாமாவளிகள் எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது? பாபா பகவான் அப்படிங்கிறது மீன்ஸ் அவரே தெய்வம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க, அப்படித்தானே? அப்ப அந்த புத்தக தலைப்பு பெர்ஃபெக்டா வந்துருதுல்ல நம்மளுக்கு வந்து. சோ அப்படிப்பட்டவருடைய கல்யாண குணங்கள் நம்ம பார்க்கணும்ல. அந்த கல்யாண குணங்கள் இருக்குங்கிறதே நரசிம்ம சுவாமி அவர்கள் வந்து அந்த 108 நாமாவளியிலேயே சொல்லி இருக்காங்க. அவர் அவதாரங்கும் போது கல்யாண குணங்கள் உள்ளவர் தானே. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம் குணாதீதா குணாத்மனே நமக, ஓம் அனந்த கல்யாண குணாய நமக,
அப்படின்னா எல்லா மேன்மையான மற்றும் நல்ல நற்பண்புகளை உடையவர். அதுதான் குணாதீதா குணாத்மனே நமகங்கிறதுக்கு. ஓம் அனந்த கல்யாண குணாய நமகங்கிறது அனைத்து மங்களகரமான குணங்களையும் மிகுதியாக கொண்டவர். ஏன் இது இந்த அர்த்தத்தையே சேர்த்து சொல்றேன்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் 108 நாமாவளி சொல்லும் போது உங்களுக்கு அதனுடைய மீனிங்ஸ் தெரியும் அப்படின்னா, ஓ அதுல அந்த ஒரு வரியோட ஓ அப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இன்னும் அவர் மேல ஒரு அன்பு வரும், பற்று வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நானே இவ்வளவு நாளா 108 நாமாவளி சும்மா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த டாபிக் எடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வரியா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே ஏதோ 108 நாமாவளி என்ன கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைச்சுதான் அதனுடைய அர்த்தத்தையுமே சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். பாபாவுடைய கல்யாண குணங்கள் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா எப்படி நம்ம 11 உறுதிமொழிகள் சொல்றோமோ அதே மாதிரி 11 கல்யாண குணங்கள் பார்க்கலாம். இந்த கல்யாண குணங்கள் எதற்காக பார்க்கணும், அதுக்கு எதற்காக நம்மளுக்கு அதை பத்தி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை.